தாவீதின் நற்குணம். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாயிருந்தபோது இரட்டு என் உடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோட சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். தாவீதின் சத்துருக்களிடத்தில் 2 தீய சுபாவங்கள் உள்ளன. அவையாவன அநியாயம், நன்றி மறப்பது. சவுல் தாவீதுக்கு விரோதமாய் சதி ஆலோசனை பண்ணுகிறார். தாவீதின் மீது தேச துரோக குற்றம் சுமத்தி அவரை தேசத்தில் இருந்து துரத்திவிட வேண்டும் என்பதுதான் சவுலின் தீய எண்ணம். இதற்காக சவுல் தாவீதுக்கு விரோதமாய் கொடுமையான சாட்சிகளை எழுப்புகிறார். அந்த சாட்சிகளும் தாவீது அறியாததை அவரிடத்தில் கேட்கிறார்கள். கொடுமையான சாட்சிகள் பொய் சொல்லுவதற்கு அஞ்ச மாட்டார்கள். பணத்திற்காக எத்தனை பொய் வேண்டுமானாலும் சொல்லுவார்கள். பணத்தை வாங்கிக் கொண்டு எதன் மீதும் யார் மீதும் சத்தியம் பண்ணுவார்கள். தாவீதுக்கு விரோதமாய் பொய் சாட்சிகள் எழும்பியது. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பொய் சாட்சிகள் எழும்பியதற்கு அடையாளமாயிருக்கிறது. மத்தேயு 26:59 முதல் 62 வரை. துன்மார்க்கரின் பாவங்கள். கொடுமையான சாட்சிகளாக எழும்புவார்கள். மற்றவர்களை தவறாக குற்றம் சாட்டுதல், நன்மைக்கு பதில் தீமை செய்தல், மற்றவர்களை அழிக்க வகை தேடுதல், மற்றவர்களுக்கு ஆபத்து உண்டான போது சந்தோஷப்படுதல், பாவம் செய்வதற்கு கூட்டம் கூடுதல், கொலை செய்வதற்கு ரகசியமாக திட்டம் பண்ணுதல், நீதிமானை தாக்குவார்கள், இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோட சேர்வார்கள், அடுத்தவர்களை வெறுத்து அவதூறு செய்வார்கள், நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். தாவீதின் சத்துருக்கள் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். தாவீது அவர்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் அவர்களோ தாவீதுக்கு நன்மை செய்யாமல் தீமை செய்கிறார்கள். ஒருவனை பற்றி கடினமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் அவன் நன்றி மறந்தவன் என்று சொல்லலாம். இது துன்மார்க்கருடைய சுபாவம். அவர்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செய்வார்கள். தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு நன்மை செய்திருக்கிறார். கோலியாத்தை கொன்று யூதர்களை பெலிஸ்தரிடமிருந்து பாதுகாத்தார். இதன் நிமித்தமாய் இஸ்ரவேல் தேசத்தார் எல்லோரும் தாவீதுக்கு நன்மை செய்ய வேண்டும். தாவீது தேசத்திற்கு நன்மை செய்தது போல ஒரு சில தனி மனுஷர்களுக்கும் நன்மை செய்திருக்கிறார். அவர்கள் கூட தாவீதுக்கு நன்மை செய்யாமல் தீமை செய்கிறார்கள். தாவீதுக்கு அவர்கள் சிநேகிதராய் இருப்பதற்கு பதிலாக சத்துருக்களாய் இருக்கிறார்கள். தாவீது சவுலுக்கும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். சவுலோ நன்றி மறந்தவராக தாவீதுக்கு நன்மை செய்யாமல் தீமை செய்கிறார். சவுல் தன்னுடைய வேலையாட்களையும் தாவீதுக்கு தீமை செய்யுமாறு வழி நடத்துகிறார். இதனால் தாவீதுக்கு எப்பக்கத்திலும் உதவி கிடைக்கவில்லை. தாவீதின் சத்துருக்கள் அவருடைய ஆத்மாவை திக்கற்று போக பார்க்கிறார்கள். தாவீதுக்கு உதவி செய்ய ஒருவருமில்லை. அவர் திக்கற்ற பிள்ளையைப் போல இருக்கிறார். நீதிமானின் நற்கிரியைகள். சத்துருக்களுக்கு நன்மையானதை மட்டும் செய்வார்கள். வியாதியின் போது இரக்கம் காட்டுவார்கள். வியாதியாய் இருக்கிற சத்துருக்களுக்காக உபவாசம் இருப்பார்கள். சத்துருக்களுக்காக ஜெபிப்பார்கள். விரோதம் பாராட்டாமல் சகோதரனாகவும் சிநேகிதனாகவும் பாவித்து நடப்பார்கள். சத்துருக்களுக்காக துக்க வஸ்திரம் தரிப்பார்கள்.
நான் துன்மார்க்கருக்காக ஜெபித்தேன், ஆனால் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் அவர்களை ரட்சிக்கவில்லை. ஆயினும் நான் அவர்களுக்காக ஜெபித்ததினாலும் அவர்கள் மீது இரக்கமாய் இருந்ததினாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து அவன் செய்த தீமைக்கு பதிலாக அவனுக்கு நன்மை செய்தேன் என்று நீதிமான் சொல்லுவான். ரோமர் 12:14 முதல் 21 வரை. சிநேகிதனாகவும் சகோதரனாகவும். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். தாவீது எல்லோருக்கும் நன்மை செய்தார். இப்போது தாவீதுக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் ஒரு காலத்தில் அவருக்கு சிநேகிதராக இருந்தார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது தாவீது அவர்களுக்காக ஜெபித்தார். அவர்களோடு அன்பாக பேசி பழகினார். அவர்களுக்கு உபத்திரவங்கள் வந்தபோது தாவீது அவர்களுக்கு ஆதரவாய் இருந்தார். தாவீதின் சத்துருக்கள் அவருக்கு சிநேகிதராய் இருந்தபோது அவர்களில் சிலர் வியாதியில் இருந்தார்கள். அப்போது தாவீது அவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் விசேஷித்த ஜெபங்களை ஏறெடுத்தார். அவர்களுக்காக ஜெபிக்கும் போது இரட்டு அவருடைய உடுப்பாய் இருந்தது. உபவாசத்தால் தாவீது தன்னுடைய ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினார். கர்த்தர் தாவீதின் ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய வியாதிகளை குணமாக்கினார். தாவீதின் ஜெபம் அவர் மடியிலே திரும்ப வந்தது. கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். தாவீது தன்னுடைய போஜனத்தையும் வஸ்திரத்தையும் அவர்களுக்காக வருத்தி கொண்டார். ராஜ வஸ்திரம் தரிப்பதற்கு பதிலாக இரட்டு உடுத்தி கொண்டார். விருந்து சாலையில் சுவையான போஜனம் புசிப்பதற்கு பதிலாக தாவீது உபவாசித்து தன்னுடைய ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினார். தாவீது அவர்களுடைய சரீர பிரகாரமான வேதனைகளுக்காகவும் ஜெபித்தார். தாவீது அவர்களுடைய பாவங்களுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார். தாவீது அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய சரீரத்தை வருத்தி உபவாசம் பண்ணுகிறார். தாவீதுக்கு போஜனத்தின் மீது விருப்பம் இல்லை. போஜனம் பண்ணுவதற்கு அவருக்கு நேரமும் இல்லை. வியாதியாய் இருந்தவர்களை கர்த்தர் சொஸ்தமாக்க வேண்டும் என்பதே தாவீதின் விருப்பமாயிருந்தது. தன்னுடைய சுய காரியங்களுக்காக தாவீது நேரத்தை செலவிடாமல் வியாதியாய் இருப்பவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதில் தன்னுடைய நேரத்தை செலவு செய்தார். இதனால் அவருடைய ஜெபம் அவருடைய மடியில் திரும்ப வந்தது. தாவீது சவுலை தன்னுடைய சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டார். சவுலுக்கு வியாதி வந்தபோது தாவீது துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தார். ஒரு குமாரன் தன் தாய்க்காக துக்கிப்பது போல தாவீது சவுலுக்காக துக்கித்தார். நீசரும் நான் அறியாதவர்களும். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோட சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். தாவீது தன்னுடைய சிநேகிதருக்காக அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் அவர்களோ தாவீதுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். தாவீதுக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் நீசராக இருக்கிறார்கள். தாவீதுக்கு அறிமுகம் இல்லாத ஜனங்கள் கூட அவருக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். நீசரும் தாவீது அறியாதவர்களும் அவருக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவரை ஓயாமல் நிந்திக்கிறார்கள். தாவீதின் பெயரில் பற்கடிக்கிறார்கள், இச்சகம் பேசுவார்கள். தாவீதின் சத்துருக்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு தாவீதின் பெயரில் பற்கடிக்கிறார்கள். தாவீதை நிந்திக்கிறார்கள். பரியாசக்காரர் எப்போதுமே மாய்மாலக்காரராய் இருப்பார்கள். அவர்களுடைய வார்த்தையிலும் செய்கையிலும் உண்மை இராது. அவர்களுக்கு மத்தியிலே தாவீது ஒரு வேடிக்கை பொருளை போல இருக்கிறார். குடிகாரர்கள் குடித்துவிட்டு கும்மாளம் போடுவது போல அவர்கள் தாவீதுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அவரை ஓயாமல் நிந்திக்கிறார்கள். தாவீதைப் போல கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்.
நாம் ஒரு சிலருக்காக ஜெபம் பண்ணி இருப்போம். கர்த்தரும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதித்திருப்பார். அவர்கள் நம்மீது நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ நன்றி மறந்து நமக்கு தீங்கு செய்வார்கள், நம்மை நிந்திப்பார்கள். நமக்கு ஆபத்து வரும்போது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோட சேர்ந்து கொண்டு நமக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை பேசுவார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு வேடிக்கை பொருளை போல இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிட்டு விடவில்லை. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறவர்.